இப்போ நடைபாதை இருக்கு, நடைபாதையில வந்து நடைபாதை நடப்பதற்கேன்னு இருக்கு. ஆனா நடைபாதையில வந்து வியாபாரம் பண்றாங்க. பெருநகர சென்னை மாநகராட்சி அவர்களுக்கு கட்டி கொடுக்கலையா, பில்டிங் கட்டி கொடுக்கலையா? அப்ப எதை வச்சு கட்டி கொடுத்தாங்க? நீங்க முதலீடு போட்டு நீங்க கடை எடுத்து நீங்க அட்வான்ஸ் எடுத்து கட்டுறீங்கன்னு சொல்லல. அவங்க கட்டி கொடுக்குற பொதுமக்களுடைய வரி பணம் தானங்க, எங்களுடைய வரி பணம் தானங்க, பொதுமக்கள் ஒருத்தர் தானங்க நாங்களும். ஆகினால இந்த அரசு உடனடியாக பெருநகர சென்னை மாநகராட்சி, நாங்கள் மாநகராட்சி ஆணையரை வந்து சந்திச்சு தகவல் அறிவு உரிமை சட்டத்திலே கேட்டோம். மேயர் பிரியா அவர்கள் வந்து எங்களுக்கு தெளிவான பதிலை கொடுத்துட்டாங்க. இது எங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டது அல்ல, அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டாங்க. அதனால திரும்ப திரும்ப நம்ம போய் மேயரை பார்க்கறதுனாலயோ அல்லது ஆணையரை பார்க்கறதுனால எந்த பலனும் கிடையாது. இது வந்து முதல்வரை தான் இதில் தலையிட்டு இதில் வந்து ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதனால அது தொடர்ந்து எங்களுடைய பயணம் வந்து போயிட்டு தான் இருக்கோம். கடைசியா வந்து எங்களுக்கு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போயிடுது. இது வாழ்வாதாரம் மட்டும் அல்லங்க, இது வாழ்வாதாரத்துக்கான பிரச்சனை மட்டுமல்ல. இது வந்து கலாச்சாரம், தொன்மையான புனிதமான ஒரு அடையாளம் மிக்க ஒரு